வாழாயன் வாழ்வை வாழவே. என் இதயத்தில் குடியிருக்கும் என் அன்புள்ளங்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். என்னடா மாலினிய காண இல்லையாண்டு எத்தனையோ உள்ளங்கள் என்ன தேடினீங்கள், அதுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அப்பப்போ உங்களை நான் தேடிக்கொண்டு வந்துடுவேன் கட்டாயம். ஆனபடியா நீங்க யோசிக்க வேண்டாம். என்ன சமையல் பாடல் ஆடல் செய்தாதான் எல்லாரும் விரும்பி விரும்பி பார்ப்பீங்கள். அது செய்கிற வயசிலேயே எனக்கு என்ன செய்யறது, எனக்கு இப்படியான சில நல்ல விடயங்களை பற்றி கதைக்கணுமன்றதான் பெரிய இது இல்லாமத்தான் மனிதர்கள் நிறைய கஷ்டப்படுறோம். அது உடல் நலமும் மன நலத்தையும் பற்றி ஒரு கொஞ்சமாக பேசுவோமோன்னு யோசிச்சுட்டு வந்திருக்கிறேன். வாங்கோ காணொளிக்க போகலாம். அதுக்கு முன் என்னை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து நெல் உள்ளவங்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றிகளை கொண்டு வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் உடலையும் மனசையும் பற்றி கதைக்கணும்னு சொன்னேன். நான் எல்லாருக்குமே உடம்பும் மனசும் ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு பிரதானமான ஒரு செயற்பாடு. ஏன்னா எங்களோட உடம்பு காலையில் எழும்பும் போது உடல்நிலை சரியில்லாட்டா அந்த நாட்கள் முழுக்க எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதே போல நாங்கள் காலையில இருந்து இரவு வேலைக்கும் ஒரே தொடர்ச்சியா வேலை வேலை வேலையன்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கல காலையில் எழும்பும் போது மனமும் சோர்வடைஞ்சிடும். அப்ப உடல் இயங்குதண்டாலும் எங்களோட மனம் சோர்வடைஞ்சிட்டுண்டா எங்களால இயங்கவே முடியாது. அதுக்கான நிறைய வழிமுறைகள் பயிற்சிகள் எல்லாம் நிறையவே இருக்குது. இப்ப எங்களுக்கு பாருங்க, உடம்பு சரியான பசி எடுக்குதுன்னு சொல்லிக்கல நாங்க சாப்பாட்டை சாப்பிட்டு நல்ல சத்தான சாப்பாடுகள் மூலம் எங்களோட உடம்பை ஆரோக்கியமா பாக்குறோம். அதே போல எங்களோட மனசும் சோர்வடைஞ்சிட்டுண்டா அதுக்கான பயிற்சி முறைகள் நிறைய இருக்கு. தியானம் இருக்குது, அதாவது மெடிடேஷன் இருக்குது, அடுத்தது அழுத்தத்துக்கான பயிற்சிகள் நிறையவே இருக்கு. அது பேச போனா அது இன்னொரு டாபிக்கா கொண்டுருவணும். அப்ப இது நான் பொதுவா ஷோர்ட்டா சொல்றேன். அப்ப அதுக்கான பயிற்சி முறைகள் இருக்கல நாங்கள் மனசையும் நல்ல லேசா வச்சிருக்கணும். அந்த ஓவரான திங்கிங், அதாவது ஓவரா எந்த யோசனைகளும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க பூமியில பிறந்துட்டோம். பூமியில பிறந்த எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வாழ்றதுக்கான வழிகள் இருக்குது. நாங்கள் அதை விடுத்து நாங்கள் அதிகமா ஓவரா யோசிச்சு 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 எங்களோட மைண்டை குழப்பிடுவோம். அது ஒரு பக்கம். அதே மாதிரி இப்ப எங்களோட வீட்டிலேயே நான் எடுத்துக்கொள்வேன். இப்ப உடல் நலக்கேடுகள் இரவு வேலைக்கு போய் அவைகள் வீடு சேரைக்குள்ள இரவு விடிய அதிகாலை 1:30 மணிக்கெல்லாம் சாப்பிடுற பழக்கங்கள் இருக்குது. அப்ப அது என்ன செய்யும், அதை சாப்பிட்டு அது உடல் செமிபாடு அடைஞ்சு அது காலையில் எழும்பும் போது அதை சோர்வாவே வேலைக்கு போய்க்குள்ள சோர்வடையினோம். அப்ப இது எங்கட ஒவ்வொருத்தட்ட வீட்டுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம். ஏனென்றா இந்த காலத்துல இந்த வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இயந்திரமயமா ஓடிக்கொண்டிருக்க இது இந்த டைம் தான் சாப்பிடுவோம், இந்த டைம் தான் தூங்குறன்ற கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆகத்தான் உடம்பையும் மனசையும் எல்லாருமே தான் சின்ன வேலை இருந்து பெரிய வரைக்குமே கவனமா பார்க்கணும்ன்றது என்னுடைய கருத்து. இதை சொல்ல ஈஸியா சொல்லலாம், எப்படி செயற்படுத்துறதுண்டு. அப்படித்தான் எல்லாமே கஷ்டம் தான். நான் அதுக்காக உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்றை நான் சொல்றேன். அதுல இருந்து பாருங்க. ஒரு மரத்தில இருந்து ஒரு விதை என்ன செய்துச்சுண்டா அது மண்ணுக்குள்ள விழுந்துட்டுதோ. மண்ணுக்கு விழுந்து அது கீழே போகும்போது அது பாத்திச்சுது, ஐயோ எல்லாம் இருட்டா இருக்குதே, நான் இருட்டுக்குள்ள விழுந்துட்டேனேன்னு சரியா அந்த விதை யோசிச்சு கொண்டே இருக்குது. ஆனா அதுக்கு தெரியல தனக்கு மேல மண் இருக்குது, மண்ணின் அழுத்தத்துல தான் இருக்கிறத பற்றி அது யோசிக்கல. 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படியே நாட்கள் கடந்து கொண்டே போயக்குள்ள ஒரு நாள் என்ன செய்திச்சுன்னா அது மண்ணுக்குள்ளதான் இருக்குது. ஒரு நாள் என்ன செய்திச்சுன்னா அந்த பூமிய தெரியும் தானே, நிலத்தை அப்படியே பிளந்து கொண்டு ஒரு சின்ன செடியா அது வெளியில வரைக்குள்ள அங்க பாக்க சூரிய ஒளிய பார்த்தோன்னே அந்த விதைக்கு சரியான சந்தோஷம். தான் அந்த கைய நீட்டி சூரியனை தொட்டது போல அதுக்கு ஒரு பிரமிப்பு. அங்க பாக்க காத்து நல்லா வீசைக்குள்ள அந்த செடியில இருந்த ஒரு சின்ன இலே அது அப்படியே அசைஞ்சு ஆடிக்கொண்டிருக்கக்குள்ள
அது அப்பதான் யோசிக்குது, ஐயோ நான் இன்னும் இறக்கே இல்லை, நான் இந்த இருட்டில இருந்ததுண்டு இவ்வளவு நாள் நான் கற்பனை பண்ணி இருக்கிறேன், ஆனா நான் இன்னும் இருட்டுக்குள்ள இருக்கே இல்லை, நான் என் வாழ்க்கை இன்னும் முடிய இல்லை, எனக்கு இதுதான் ஆரம்பம் என்று சொல்லி அது பெரிய ஒரு சந்தோஷத்திலே அப்படியே கையை அசைக்கிற மாதிரி அந்த சூரிய ஒளிய பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டுச்சோம். அப்ப நீங்க இதுல இருந்த என்னத்தை பாக்குறோம், நாங்கள் யாருமே வந்து அழுத்தத்துக்குள்ள உள்ளாகினாலும் நாங்க மீண்டும் வருவோம், எங்களுக்கு இதுதான் முடிவில்லை, எங்களுக்கு இதுதான் ஆரம்பம். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில உடல் நலத்தில குறைவு ஏற்பட்டாலும் சரி, மனசால வீழ்ந்தாலும் சரி, நாங்க நிச்சயம் கண்டிப்பா எழும்பி வருவோம். ஏன்னா படைத்தவன் படி அளப்பான்னு சொல்லுவினோம். அப்ப எங்களை படைத்த கடவுளுக்கு நிச்சயம் தெரியும் இந்த பூமியில நாங்கள் எது வரைக்கும் தாங்குவோமோ அது வரைக்கும் தான் எங்களுக்கு துன்பத்தை தாங்குற ஒரு சக்தியை நாங்க கொண்டு வந்துட்டோம்டா இந்த உலகத்துல வேறு எதுக்குமே கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் அந்த பூமிக்குள்ள இருந்து எப்படி அந்த மண்ணை பிளந்து கொண்டு வந்ததோ அதே போல ஒவ்வொரு உயிரும் வந்து தனக்குள்ள கஷ்டத்தை அப்படியே வெடிச்சு கொண்டு வெளியில வரைக்கல அவை அன்றைக்கு ஒரு நாளைக்கு நிச்சயம் அந்த வெற்றி என்ற கோட்டை அடைவினம்ன்றது நான் அனுபவத்திலேயும் தான் சொல்லுவேன், சரியான உண்மை. ஆனபடியா நீங்கள் அந்த முடங்கி இருந்து ஐயோ எனக்கு இயலாது, இந்த கால்கை இயலாது, எனக்கு இந்த மனசு இப்படி கஷ்டம் வந்து இருக்கவே இருக்காதுங்க. உங்களால என்ன முடியுதோ சின்ன சின்ன பயிற்சிகளை செய்து நீங்கள் நிச்சயம் உங்களுடைய கை காலுக்கான இதுகளை உங்களால் எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் முயற்சி செய்யுங்கோ, மிச்சம் வந்து தன்னால போக முடியும். ஆனபடியா யாருமே முடங்கி போக வேண்டாம் என்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே போல இந்த மனசு வந்து கவலையா இருக்க சின்ன பிள்ளைகளோ பெரியவையோ நான் எல்லாருக்குமே சொல்றேன், உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்திலே ஒரு துன்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு மனிதர் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வேலை ஸ்ட்ரெஸ்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் வச்சு நீங்கள் சில நேரம் உங்களுக்கு அதிகமான கோபம் மனசுல வந்து அதிகமான அழுத்தம் வரைக்குள்ள நீங்க என்ன செய்யுங்கோண்டா உங்களுக்கு ஒரு பேப்பர் எடுங்கோ, பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு என்னென்ன மனசுல வருவதோ அதை எல்லாத்தையும் எழுதுங்கோ. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திட்டுங்கோ, கோபக்காரர் என்னவோ செய்யுங்கோ, எழுதி போட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைகளை நீங்கள் அதை கிழிச்சு போடுங்கோ அல்லது எரிச்சே விடுங்கோ, அது சாம்பலா போகும். ஏனென்றா அப்ப உங்களோட உடலும் மனசும் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறத நீங்க கண் கூட பார்ப்பீங்க. இதெல்லாம் நான் செய்ய பழக்கம், எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. எனக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டா நான் என்ன செய்வேன்டா போய் ஒரு கொப்பி வச்சுக்கேன், அதிலே என்னால முடிஞ்ச அளவுக்கு எழுதைக்குள்ள எனக்கு உடனே என்னையே நான் ரிலீஃப் பண்ணி கொள்றேன். நான் அந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஒரு மனசுல இருந்து அழுத்தத்துக்குள்ளால வெளியில வர்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ், நீங்கள் விரும்பினா அதை செய்து பார்த்து உங்களுக்கு அதுல பலன் கிடைச்சா நீங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அப்பதான் நீங்கள் இந்த வீடியோ பாக்குறீங்களன்னு எனக்கு தெரியும், சரியோ? ஆனபடியா இந்த நல்ல விஷயங்களை தயவு செய்து கேட்டுக்கொண்டே போங்கோ. ஏனண்டா இப்படியே சும்மா இப்ப பார்த்தாலும் உலகம் வந்து ஒரு ஆடம்பர செயற்கை ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்குது. இப்படியான விஷயங்களை கேட்கறதுக்கு காதுகள் இல்லை. அட்வைஸ் ஒன்றோடனே அது இலவசமா கிடைக்கிறபடியா யாருக்கும் பிடிக்காது. இதையும் கேட்கறதுக்கு 2 பேர் இருப்பினம்ன்றது எனக்கு நன்றாக தெரியும். ஆனபடியா நீங்கள் தயவு செய்து இது எல்லாத்தையும் செய்து பார்த்துட்டு உங்களோட மனசு ரிலீஸ் ஆகுறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. அதோட அந்த குட்டி பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்றேன், சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்ப வந்து கூடுதலான மன அழுத்தங்கள் வந்து குழந்தைகளுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் டாக்டர்ஸ் மேர். அதுக்கு மெயின் காரணம் இந்த போனுகள், டிவிகள், ஐபேட், கேமுகள் அப்படியே போறபடியா பிள்ளைகளும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகினோம். அப்ப அதுக்கு காரணம் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன கேள்விய குட்டி கதையா சொல்லணும். இப்ப உங்களுக்கு போனுக்கு வந்து சார்ஜ் போட்டு அப்ப அது ஒன்றில நிக்கிறன்னா நீங்க என்ன செய்வீங்க, ஓடிப்போய் அடுத்த கேம் விளையாடுறதுக்காக ஓடிப்போய் சார்ஜ் போடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய அம்மா அப்பா கொஞ்ச நேரம் இந்த பாலை குடிச்சுட்டு நல்லா படுத்து இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னா நீங்க என்ன செய்வீங்க, ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிறே இல்லை. அப்ப நீங்கள் ஓடிக்கொண்டு தீர்றது. அப்ப அதெல்லாத்தையும் குறைச்சு நல்ல பிள்ளைகளா நல்ல மாதிரி உங்களோட மனசுல இருக்கிற பேரங்கள் எல்லாம் இல்லாம போறதுக்கு நீங்களும் அத மாதிரி பின்பற்றணும்ன்றத கேட்டுக்கொண்டு இப்ப நான் உங்களுக்கு பாட்டொண்டு பாட போறேன்.
உங்களுக்கு தெரியும் தானே, மாலினி என்றா ஒரு பாட்டு தானே பாடுவா. அப்ப அந்த பாட்டை இப்ப தர போறேன். நீங்கள் என்ன செய்யுங்கொண்டா, எல்லாரும் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு, ஹெட்போன் இருக்கிறாக்கள் ஹெட்போனை போட்டுக்கொண்டு, இல்லாதாக்கள் என்ன செய்யறது செவியால கேட்டுக்கொண்டு நீங்கள் அப்படியே என்னோட கண்ணை மூடிக்கொண்டு இந்த பாட்டை என்ஜாய் பண்ணுங்க. ஏனண்டா இது ஒரு பழைய பாட்டு, எனக்கு நல்லா பிடிச்ச பாட்டு, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அதுவும் காதலர்களுக்கு இன்னும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட பழைய நினைவுகளுக்கு இந்த பாட்டோட போய் என்ஜாய் பண்ணிக்கொண்டு என்னோட அப்படியே சேர்ந்து ஒரு ஆழமான மூச்சு எடுத்து விட்டு கொண்டு இந்த பாட்டை கேட்டு ரசிங்கோ. கண்டிப்பா உங்களுக்கு இன்றைய தூக்கம் நல்ல ஒரு தூக்கமா, காலையில நல்ல சுறுசுறுப்பா இந்த பாட்டை நினைச்சுக்கொண்டு உங்களை நல்லா விழிப்படைய செய்யும் என்று நினைக்கிறேன். வாங்க பாட்டுக்குள்ள போகலாம். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடியோசையிலே என் காதலை நான் அறிவேன். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடியோசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஓராயிரம் பார்வையிலே இந்த மானிட காதலெல்லாம் ஒரு மரணத்தில் முடிந்துவிடும். இந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். இந்த காதலின் ஜீவன் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடியோசையிலே என் காதலை நான் அறிவேன். நன்றி என் நண்புள்ளங்களே, என்னுடைய பாட்டோட சேர்ந்து நீங்களும் ரசிச்சிருப்பீங்கள் என்று நிச்சயமா எனக்கு தெரியும். ஆனபடியா நீங்கள் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆரோக்கியத்தோட சிறந்து வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்தி என்னுடைய இந்த காணொளியை முடிச்சு கொண்டு நான் இன்னொரு சிறப்பான காணொளியோட உங்களை கண்டிப்பா வந்து சந்திப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். ஆனா ஒன்று மட்டும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நான் கழுகு போல பறக்கணும் உங்களுக்கு சொல்லுவேன். கழுகு மாதிரி பறக்கிறதுக்கு உங்களோட உதவியை நான் நாடி நிற்கிறேன். ஆனபடியா நீங்க செய்யற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் என்ன மேல மேல உயர்த்தும். அந்த மோட்டிவேஷனும் என்ன நல்லா இன்னும் திறம்பட இந்த காணொளிகளை கொண்டு செல்றதுக்கு உதவும் என்று நினைத்து கொண்டு உங்கள் எல்லாரிடமும் இருந்து விடைபெறும் அன்புடன் மாலினி. பாய்.